ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஏன் இந்த ஒரு வயசுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் தாய் தகப்பனை மதிக்காத பிள்ளைங்களும் சரி, மதிக்கிற பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன். ஒரே அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய் தகப்பனை என்றைக்கும் அவங்க எப்படி கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க, வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் கேட்டால் தள்ளு வண்டி இழுத்து கல் மண் தூக்கி பிள்ளைங்களை வளர்க்குற தாய் தகப்பனும் எல்லாமே இருக்காங்க. சரிங்களா? சிங்கிள் பேரண்ட்ஸாக வளர்ந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைங்க நல்லா தெரியும். நான் சிங்கிள் பேரண்ட்டு வளர்ந்து என் பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன். அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அனுபவித்த கொஞ்சம் விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் கேட்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறது தான். அம்மா அப்பா ஒரு பிள்ளை மிஸ் பண்ணுதுன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொபைலில் நான் பார்க்குறேன். வயசானவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறது, பாலத்துக்கு அடியில் விடுறது, ரோட்டில் விடுறது, பிள்ளைங்களை விட்டுட்டு இறந்து போகிறது, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எல்லாத்தையும் பண்ணவும் முடியுமா? எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. வசதியும் இல்லை, பார்க்குற எண்ணமும் மனசும் இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட வசதி வாய்ப்பு கிடையாது. இதை பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். தாய் தகப்பனை தயவு செய்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக மன நிம்மதியாக வச்சுருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசாக இப்போ ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கோங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் போட்டு பார்த்துப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெட்டோட மோஷன் போயிடுவாங்க, பெட்டோட யூரின் போயிடுவாங்க. அதை பார்த்துக்க சில பேருங்க தான் சகிச்சு பண்ணுவோம். மீதி பேர் சகிச்சு பண்ண மாட்டாங்க. ஆளுங்க வச்சு பார்ப்பாங்க. இல்லாதவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, அப்படிலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெற்ற தாய் நம்ம வயிற்றில் சுமந்து பெற்று பாத்ரூம் போயிருக்கோம், அள்ளியிருப்போம், குளிப்பாட்டியிருப்போம். அப்போ நம்ம பெற்றவங்க சுத்தம் பார்க்கறது கிடையாது. ஆனால் அவங்க வயசாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட பிள்ளைங்க பார்க்குறது என்ன தெரியுமா? ஒரு அருவருப்புத்தன்மை. அது எந்த பிள்ளைங்களுக்கும் இருக்கக்கூடாது. அம்மா அப்பாவை நீங்கள் நல்லா பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் கையில் கிடைக்கிறத அம்மா அப்பாவை கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நன்றி.